ஸ்ரீ தேவி பாகவதம் ஆறாம் பகுதி. பாகவதத்தின் பிரிவுகள். முனிவர்களே, தேவி மேன்மையானவள், மனதை கவர்பவள், முக்தி தருபவள், கடவுள்களால் பூஜிக்கப்படுபவள், சகல கலைகளிலும் வல்லவள். அத்துடன் ஆகமங்கள் அனைத்தையும் விட உண்மையானது ஸ்ரீ தேவி பாகவதம். அது ஆதியானது, எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கியது, சகல உயிர்களினது இதயத்தை கவர்வது, தீயவர்களால் அறியப்படாதது. தனது சக்தியால் பராசக்தியே உலகை படைக்கிறாள், காக்கிறாள், பிரளய காலத்தில் சம்ஹரிக்கிறாள். பிரம்மனும் விஷ்ணுவும் படைக்கும் தொழிலுக்கும் உதவுபவர்களே தவிர காரண கர்த்தாக்கள் அல்ல. உலகத்தின் முடிவு காலத்தில் நாராயணன் பாம்பு படுக்கையில் துயில் கொள்ளுகிறார். அப்போது நாராயணரின் நாபிக் கமலத்திலிருந்து பிரம்மதேவர் தோன்றுகிறார். யோக நித்திரை கொள்ளும் விஷ்ணுமூர்த்தி பராசக்தியை தியானித்து கொண்டே யோக நித்திரை செய்கிறார். ஸ்ரீமத் பாகவதம் என்ற இந்த புராணம் வேத வியாசரால் இயற்றப்பட்டது. அது 18,000 ஸ்லோகங்களை கொண்டதாகும். 12 ஸ்கந்தங்களையும் 318 அத்தியாயங்களையும் கொண்டது. சர்க்கம், பிரதிசர்க்கம், வம்சம், மன்வந்திரம், வம்சானுச்சரிதம் எனப்படும் 5 வகை இலக்கணங்களும் இப்புராணத்தில் அமைந்துள்ளன. சர்க்கம் என்பது நிர்குண உருவமாகும். எங்கும் வியாபித்தும் எல்லா உலகங்களுக்கும் ஆதாரமாகவும் யோக சக்தியாகவும் பராசக்தி தனது கூற்றினால் சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்ற சக்திகளாக மாறி அச்சக்திகளுக்குள் சாத்வீக சக்தி மகாலட்சுமி என்றும், ராஜச சக்தி சரஸ்வதி எனவும், தாமச சக்தி மகாகாளி எனவும் அமைந்து சிருஷ்டி முதலான தொழில்களை முன்னிட்டு அந்த 3 சக்திகளின் திருமேனிகள் பணிகளால் கைக்கொள்ளப்படும் என்றும் கூறி அவற்றின் தோற்றங்களை விவரிப்பது சர்க்கமாகும். பிரதி சர்க்கம் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழில்களை செய்வதற்காக பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்போரின் உற்பத்தியை கூறுவது பிரதி சர்க்கமாகும். வம்சம் சந்திரன், சூரியன், அக்னி ஆகியோரால் உற்பத்தியான இரண்யகசிபு முதலான அசுரர்களின் வம்சத்தை கூறுவது. மன்வந்திரம் ஸ்வயம்புவ மனு முதலான 14 மனுக்களின் மன்வந்திரங்களின் வேறுபாட்டையும் அவர்களின் கால அளவுகளையும் கூறுவது. வம்ச அனுச்சரித்தம் மேலே சொன்ன மனுக்களின் வம்ச வரலாறுகளை விவரமாக கூறுவது. இவை அனைத்தும் புராணங்களின் லட்சணமாகும். இவ்வாறு சூத முனிவர் கூற சௌனகாதி முனிவர்கள் எல்லாம் அறிந்த ஞானியே, புராணங்களை பற்றி விரிவாக கூறுங்கள். ஒரு காலத்தில் கலிக்கு அஞ்சிய முனிவர்கள் பிரம்மதேவரிடம் சென்றபோது, ஒரு சக்கரத்தை விட்டு அது சென்று தரிக்கும் இடம் கலியை நெருங்க விடாது, அதனால் அச்சக்கரத்தின் பின் செல்லுங்கள் என்றார். அதன்படி முனிவர்கள் அச்சக்கரத்தின் பின்னால் சென்றபோது ஓர் இடத்தில் அச்சக்கரம் நின்றது. அதனால் அங்கு தங்கி தவம் செய்யுங்கள் என்றார். அச்சக்கரம் விழுந்த இடம் நைமிசாரண்யம். அது புனிதமான பூமி, கலி உள்நுழைய முடியாத இடம் என்று பிரம்மதேவர் கூறியபடியால் அங்கு தங்கிவிட்டோம். இப்போது தேவியின் அருளால் இங்கு தங்கி தவம் செய்கின்றோம். எமக்கு ஸ்ரீ தேவி பாகவதத்தின் பெருமையை எடுத்து கூறுங்கள் என்றனர். 6ஆம் பகுதி நிறைவடைந்தது.